நகைகள் மீது விதிக்கப்பட்ட கலால் வரியை திரும்பப் பெற கோரி நாடு முழுவதும் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் தமிழகத்தில் இதனால் ஏற்பட்ட வர்த்தக இழப்பு பற்றி தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் வேல்சங்கர். மத்திய பட்ஜெட்டில் தங்கம் உள்ளிட்ட ஆபரணங்கள் மீது 1% கலால் வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் தங்க நகை வியாபாரிகள் 3 நாட்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 35,000 நகை கடைகள் அடைக்கப்பட்டு 6 லட்சம் பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் நடந்து வரும் இந்த சூழ்நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஒரு அவசர கூட்டம் நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் போராட்டத்தை தொடர்வதா என்பது பற்றி ஆலோசித்து வருகின்றனர். இது தொடர்பாக வியாபாரிகளிடம் கருத்து கேட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவை சந்தித்து தங்கள் கோரிக்கை தொடர்பாக மனு கொடுத்திருக்கின்றனர். இந்த போராட்டத்தால் இந்த 3 நாட்கள் போராட்டத்தால் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். எனவே தங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கேட்டிருக்கின்றனர். ஏற்கனவே பேன் கார்டு, அதாவது 2 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் தங்க நகை வாங்கினால் பேன் கார்டை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்று அறிவிப்பிருக்கிறது. அதையும் திரும்ப பெற வலியுறுத்தியிருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் வேல்சங்கர்.